அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியுடைய வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் திமுக ஆட்சி காலத்திலே தாரை பார்க்கப்பட்டதெல்லாம், பல தாரை பார்க்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மீட்டது. எனவே முழுமை அளவிற்கு மத்தியில் நம்முடைய பங்கு, மத்தியில் நம்முடைய முழுமை அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான தலைமையிலான கூட்டணியுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே மாநிலத்துடைய உரிமைகள் முழுமை அளவிற்கு திமுக தாரை வார்க்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படும். எனவே ஏற்கனவே மீட்கப்பட்ட உரிமைகளோடு பல உரிமைகள் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே பாரத பிரதமர் தலைமையிலே ஆட்சி அமைந்து அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் திமுகவால் தாரை வார்க்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது உங்களை போல நானும் டிவியில பார்த்தேன். அதில் போலீஸ் விசாரணை இருக்கு. அது யார் விசாரணை தப்பு தான். அதனால எங்களை பொறுத்தவரை தீவிரவாத அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போதுமே கிடையாது. திமுக ஆட்சியில் வேணா கூஜா வெடிகுண்டு அப்புறம் வேற பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் வெடித்ததெல்லாம் தெரியும். எங்க ஆட்சியில் அம்மாவுடைய 2011 இந்த தேதி வரல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அம்மாவுடைய அரசும் அம்மாவுடைய ஆட்சியும் எந்த வெடிகுண்டு வெடித்தது கிடையாது. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன நடந்தது? திமுக ஆட்சியில் வெடிகுண்டு வெடித்தது. அதே போல பூஜா வெடிகுண்டு, அதே போன்று பாட்டில் வெடிகுண்டு, இதுபோல பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணம். அந்த அடிப்படையில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டிலே. இது குறித்து போலீஸ் விசாரணை செய்து யார் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கும். ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டினை. இல்ல பேசுறது பொறுத்தவரை நீதிமன்றம் சொல்லிதான் பேசணும்ல. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் பேசலாம். கருத்து சுதந்திரம் இருக்கு. அந்த கருத்து சுதந்திரம் அதுவும் ஒரு அளவுக்கு உட்பட்டு தான். ஏன்னா எதுவுமே அளவுக்கு மீறினால் அது கருத்து சுதந்திரம் இல்லை. அது ஒரு விஷமான விதைகளை விதைக்கின்ற ஒரு அர்த்தமற்ற சுதந்திரமாக தான் நிச்சயமா நாங்கள் கருத முடியும். எனவே அந்த வகையில் யார் வேணா கருத்து சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை உண்மைக்கு மாறான கருத்து சொல்லக்கூடாது. எனவே அதுதான் நாங்கள் வைக்கின்ற வாதம். எனவே உண்மை ஒரு பக்கம் இருக்கின்ற நிலையில ஒரு உண்மையில்லாத ஒரு விஷயத்தை ஒரு மேடைதோறும் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்ற வகையில் தான் நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் நாடுறோம். எனவே நீதிமன்றம் அதையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் அந்த அடிப்படையில் ஒரு கருத்து நியாயமாக இருக்கிற பட்சம் யார் வேணா பேசலாம் சொல்லியிருக்கு. இதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்தை ஒரு திரித்து கூறுதல், வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு கூறுதல், அதே போன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு கூறுதல், அதே போன்று ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொற்கள், இதையெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ நுழைந்திருக்குது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க திமுக அந்த விதை விதைத்திருக்கின்றது. எனவே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இந்த விதையை விதைத்ததே திமுக தான். எனவே அந்த விதையை அவர்கள் விதைத்தால் அவர்கள் தான் அதை அறுவடை செய்யணும். எனவே மீண்டும் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, கருத்துக்கு கருத்து மோதல் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் கருத்துக்கு கருத்து மோதல் இல்லாமல் ஒரு முழுமையானவருக்கு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இட்டுக்கட்டி இல்லாததை பொல்லாததை எல்லாம் சொன்னால் நிச்சயமாக அதற்கு நாங்கள் தக்க பதிலடி அவர்களுடைய பாணியிலே, திரும்ப சொல்றேன், அவருடைய பாணியிலே நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதுதான் எங்களுடைய நிலை. ஓகே. வழக்குகளை தமிழக அரசு கொடுத்த அந்த அரசாணையை உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. மீண்டும் ஐடி பொன்மாணிக்க வேலை தொடரான்னு சொல்லி அவருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது தமிழக அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. எந்த பின்னடைவும் கிடையாது. பொதுவாக
திமுக ஆட்சி அவர்கள் காலத்திலே குற்றங்கள், குறிப்பாக சிலை கடத்தல் விஷயங்களை பொறுத்தவரை வந்து 100% என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து ஒரு 10-15% தான். ஆனால் திமுக ஆட்சியிலே வந்து அதிகமான அளவுக்கு அந்த சம்பவங்கள் ஏற்பட்டு அதையெல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு. இது உலகத்துக்கு தெரியும். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை சரி, எங்களை பொறுத்தவரை வந்து முழுமை அளவிற்கு வந்து எது நியாயமோ அந்த நியாயத்துக்கு உட்படுகின்ற ஒரு அரசு எங்களுடைய அரசு. எனவே எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை சொல்லுகின்றது. எனவே அந்த நீதிமன்றம் அந்த கருத்தை வந்து நிச்சயமாக வந்து எங்களுக்கு இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து முழுமை அளவுக்கு வந்து சிலை கடத்தலில் வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்து அந்த எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் வந்து எங்களுடைய செயல்பாடு வெளிப்படைத்தன்மையாக இருப்பதனால் நிச்சயமாக எங்கள் மீது யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அதுதான் எங்களுடைய அதாவது இது என்ன பாக்ஸிங், அது இதெல்லாம் வந்து பாக்ஸிங்கில் தான் வந்து அம்பையர் வந்து சொல்லுவாங்க இந்த கருத்தெல்லாம். இது வந்து பாக்ஸிங்லாம் கிடையாது. இது வந்து மக்கள் வந்து தீர்மானம் பண்ணுறது. மக்கள் தீர்மானம் பண்ணுற விஷயங்கள் வந்து 2 விஷயங்கள். ஒன்று ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி என்பது மாநிலத்துடைய வளர்ச்சியாக இருக்கணும், நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கணும், தனிநபர் வருமானத்தினுடைய அந்த வளர்ச்சியை, அந்த 3 அளவுகோல் என்பது நிச்சயம். ஆனால் இதை 3 வந்து காங்கிரஸ் செஞ்சுதா அப்படின்னா கிடையாது. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பலம் இல்லை, அப்போ அவங்களுக்கு பலம் கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்று சொல்லும்போது முழுமையான அளவிற்கு வந்து மாநிலத்துடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சட்ட ஒழுங்கு, அதே போல ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ்நாடு சொன்னால் அவங்களுடைய அமைதி. அப்படி பார்த்தா இலங்கையில் என்ன நடந்தது? 1999 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலைன்னா என்ன? இளம்பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இளைஞர்கள் வந்து முழுமையானவருக்கு வந்து கடத்தப்பட்டார்கள், கண்மூடித்தனமாக இளைஞரானும் சுட்டது, எல்லா அட்டூழியும் அநியாயம் செஞ்சது. யார் செஞ்சது? இது சோனியா காந்தியும் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர் கருணாநிதியும் 2 பேரும் சேர்ந்து மத்தியிலே காங்கிரஸும் திமுக சேர்ந்து செய்த ஒரு சதியின் விளைவாக இந்த நிலை ஏற்பட்டது. இந்த நிலை வந்து யார் ஒத்துந்து? ராஜபக்சே வந்து டெல்லியில் பேசும்போது காங்கிரஸும் திமுக ஆதரவு இருக்க மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் நிச்சயமாக இதை அரங்கேற்றிருக்க முடியாது சொன்னார். ஸோ அப்படி செஞ்சுட்டு சரி 10 வருஷம் வந்து காங்கிரஸ் ஆதரவோடு திமுக இங்கே ஆதரவு நடத்திட்டு இருக்க, 10 வருஷத்தில் என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சியான திட்டங்கள் வந்து திமுக கொண்டு வந்தது? எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க. சும்மா வந்து இன்னைக்கு தேர்தல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து வானத்திலிருந்து குதித்தவர் போல, ஒன்றுமே வந்து எந்தவித அதிகாரம் வகிக்காதது போல அதிகாரம் வகிச்சது 10 வருஷம் மத்தியிலும் மாநிலத்திலும். அப்படி இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமத்தை போட்டவர்கள் திமுக காங்கிரஸும். எனவே அவர்களை பொறுத்தவரையில் வந்து பலவீனமானவர்கள். எங்களை பொறுத்தவரையில் வந்து நிறைய வந்து மத்திய அரசுலேயே நாங்கள் வந்து வாதாடி போராடி எல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து பலமாக இருக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி சரி, நாங்கள் வந்து பலமானவர்கள் தான். எது இல்லை, அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி, ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்ப்போம். எங்களை பொறுத்த அதான் எங்கள் நிலைப்பாடு. கொள்கை வேறு, கூட்டணி வேற. அவங்க கட்சியில் அவங்க கொள்கை எடுக்கலாம் ஒரு முடிவு. எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையிலேருந்து நாங்கள் வந்து மாற மாட்டோம். எங்கள் கொள்கை என்ன? கட்டுண்டு வாழும், சமநிலையில் என்னவும், பிரிவினை நாடும். இதுதான் எங்களுடைய கொள்கை. ஏன்னா இந்த கொள்கைக்கு நிச்சயமாக வந்து யார் ஊர் உழைத்தாலும் சரி, அதை வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே இதுதான் எங்களுடைய நிலை. எனவே அவருடைய கொள்கை குறித்து அவரும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் அது சிறுபான்மையின மக்களை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சரி இதே உங்களுடைய பாணியில் சரி, முத்தலாக் தடை சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்தோமே. அப்போ வந்து நாங்கள் வந்து எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்ப்போம், கண்டிப்பாக. ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிக்க மாட்டோம். அது ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிப்போம். கண்மூடித்தனமாக நிச்சயமாக இருக்க மாட்டோம்.
திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா இதை வந்து தடைப்படுத்துறதுக்காக பாமகவினர் வந்து அதிகப்படியா வந்து பணம் பட்டுவாடை செய்யறாங்க. அப்படியே பிளேட்டை திருப்பி போடுங்க. நீங்க வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போடுங்க. பாமகவினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக பணத்தை கொடுத்து பாமகவுடைய கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் பாமக வெற்றி தடுத்து நிறுத்துவதற்கு அங்கங்கே வந்து 50 பேருக்கு ஒருத்தர் நியமிச்சு பணம் பட்டுவாடா செய்ய இருப்பதாக எங்களுக்கு நம்ப தகுந்த தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே நீங்க போட்ட ரெக்கார்டை அப்படியே அவங்க தான் பொருந்தோம். கண்டிப்பா தேர்தல் ஆணையத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. இருமா நம்ம சகோதரிகளுக்கு முக்கியத்துவம். இல்ல இவரு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. இந்த வேலை அவருக்கு எதுக்குது? இது வந்து தேவையில்லாத வேலை. இது யாரு இவர்கிட்ட போய் நாங்க சொன்னோமா? ஒருவேளை இவர் வந்து அவருடைய ஃபீலரா வந்து சொல்றாரா? அவருடைய ஃபீலரா இருந்து சொன்னாலும் இல்ல வீலரா இருந்து சொன்னாலும் சரி, நிச்சயமா நாங்க வந்து அந்த உடன்பாடு என்பதே கிடையாது. அருந்ததுதான். அருந்ததுன்னா என்ன, ஒரு குழுவா போனாங்க 4-5 பேரு, அதை நாங்க பெருசா எடுத்துக்கல. அதனால அது பெருசா பேசாதீங்க, விடுங்க. வேதாந்தா நிறுவனம் மீண்டும் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஆணை புதுப்பிக்கிறதுக்கு வந்து வேதாந்தா நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்து ஒப்பந்தம் வந்து மத்திய அரசு இல்ல எதுவுமே வந்து உங்களை போல வாட்ஸ்அப்ல தகவலை பார்த்துட்டு பேசக்கூடாது. நானும் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். இது வந்து ஒரு வாட்ஸ்அப்ல இந்த நேரத்துல ஒரு தேவையில்லாத வதந்திகள். ஷாம்பேல் வந்து ஆங்கில புலமை அறிந்தவர், அவர் வந்து ரூமர் சொல்றாரு. அந்த ரூமர் தான் அது. அதனால அதுல உண்மை இல்லை. அதனால ஒரு விஷயம், கதிராமங்கலமும் சரி, நியூட்ரினும் சரி, மீத்தேன் எரிவாயு திட்டமும் சரி, இது போன்ற அந்த காவிரி பாசன பகுதியை முழுமையான அளவிற்கு கையெழுத்து போட்டு உடன்பாடு ஏற்படுத்தி ஒட்டுமொத்த குத்தகைக்கு விற்றவர் திமுக தலைவர் ஸ்டாலின். இதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப அதை திசை திருப்பதற்காக வாட்ஸ்அப்ல இது போல செய்தி விடுறாங்க. அது உண்மை இல்லை. இல்ல எங்களை பொறுத்தவரை சொல்றேன், இப்ப உங்களை போல வாட்ஸ்அப்ல தான் ஆத்தென்டிகேஷனா லெட்டர் இருக்கு. அதாவது இல்ல அந்த லெட்டரு இன்னும் கவர்மெண்ட்டுக்கு வரல, கம்யூனிகேஷன் எதுவும் வரல. கம்யூனிகேஷன் வராமல் நான் அஃபிஷியலாக சொல்ல முடியாது. உங்களை போல வாட்ஸ்அப்பில் தான் நானும் பார்த்தேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சுங்க. திருக்குறள் மாதிரி அடிக்கடி நாங்கள் சொல்கிறது, மக்கள் விரும்புகின்ற திட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு என்றைக்கும் ஆதரவு உண்டு. மக்கள் விரும்பாத எந்த திட்டத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு என்றைக்கும் ஆதரவு இல்லை. அதுதான் இப்போ சிஎம்ஏ சொல்லியிருக்காரு இல்லையா, அதே கோர்ட் ஆர்டரை நாங்கள் வந்து மதிப்போம்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்புறம் இல்லை அது இப்போ இணைப்புனா அவர் ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் இல்லை இல்லை, அதாவது சாதகமான பதிலாம் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை என்னன்னா, அது நடக்காத விஷயத்தை தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. அதனால வந்து எப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் என்பது என்னுடைய ஒரே பதில் வந்து, இந்த உலகமே வந்து பிரளயம் ஏற்பட்டாலும் கூட சரி, நடக்காத ஒரு விஷயம் எதுன்னா அமமுக எங்களோட வருவது என்பது அது நிச்சயமா நடக்காது. எப்படி வந்து ஒரு அம்மா வந்து 10 வருஷம் ஒதுக்கின ஒரு ஆளை நாங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும்? ஏன்னா அம்மாவுடைய மரணத்துக்கு சந்தேகம் இருக்கின்ற பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து அவங்க வந்து கேட்டு அதன் அடிப்படையில் விசாரணை கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டு, ஏன்னா அந்த விசாரணை கமிஷன் முடிவெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வர நிலையில இது போன்ற வந்து ஒரு கருத்து என்பது நிச்சயமா ஏற்படுவது அல்ல. இல்ல அவரை பொறுத்தவரை வந்து தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.